ஜமால்பூர் கிராமத்துல கோலுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆட்டோக்காரா இருந்தான். அவன் குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான். அவனுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க குடும்பத்துக்காக நிறைய கிஃப்ட், நிறைய ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் பொம்மைகளை வாங்கிட்டு வருவான். அட சவிதா, முன்னி, குட்டு, வெளியே வாங்க. உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இந்தாங்க பசங்களா, உங்களுக்காக பொம்மை கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் சவிதா, இந்தா உனக்காக சாரி. என்னங்க இது, எங்களுக்காக இவ்ளோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கி பணத்தை செலவாக்குறீங்க? அப்படியெல்லாம் சொல்லாத சவிதா. நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்? உனக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன். எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு கிராமத்துல வைரஸ் பரவிடுச்சு. அப்புறம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் மூடிடுச்சு. லாக்டவுன்னால வேலை, வியாபாரம் எல்லாமே நின்னு போச்சு. அதனால கோலுவுக்கும் வேலை இல்லாம போச்சு. கோலு கிட்ட 3 ஆட்டோ இருந்துச்சு. அதோட 3 டிரைவரும் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க. இப்ப நாம என்னங்க பண்றது? இப்படி நமக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இதெல்லாம் கடவுள் நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பாரு. இந்த லாக்டவுன்ல சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு வழிய காட்டுவான். கோலுவும் சவிதாவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க அன்னைக்கு ஃபுல்லா கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க கடவுளே, இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இது வரைக்கும் நான் நேர்மையா நடந்துகிட்டது உண்மைன்னா, நாளைக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுங்க. என் தெய்வமே, இந்த மாதிரி சமயத்துல நீங்க தான் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்னு நீங்க தான் வழிய காட்டணும் தெய்வமே. அன்னைக்கு ராத்திரி கணவன் மனைவி 2 பேரும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு தூங்கிட்டாங்க. அவங்க காலையில ஏந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க பேசுறதுக்கு வாயில இருந்து வார்த்தையே வரல. 3 ஆட்டோல ஒரு ஆட்டோ கோல்டன் ஆட்டோவா மாறி இருந்துச்சு. கோலுவும் அவரோட மனைவியும் ஆச்சரியத்துல நின்னாங்க. கோல்டன் ஆட்டோவா? அந்த கடவுளுக்கு நான் வேண்டது கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி தெய்வமே, நன்றி. கடவுளே, நீங்க எங்க மேல காட்டுற கருணைக்கு எல்லையே இல்ல. நீங்க என்னோட ஆட்டோவை தங்கமாவே மாத்திட்டீங்க. கடை திறக்காததுனால கோலு தன்னோட ஆட்டோல இருந்து ஒரு சின்ன பீஸை எடுத்துட்டு போய் தங்க வியாபாரி கிட்ட வித்தான். அதுல கிடைச்ச பணத்தை வச்சு அவனோட குடும்பத்தை அவன் கவனிச்சுக்கிட்டான். லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் 2 ஆட்டோவையும் ஒன்னா சேர்த்து பெரிய ஆட்டோவா மாத்திட்டான். அதை எடுத்துக்கிட்டு அவன் ரோட்ல போனான். அப்போ அவனை ஒரு போலீஸ்காரரு நிறுத்தினாரு. அட நில்லுப்பா, இவ்வளவு பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு நீ எங்க போயிட்டு இருக்க? என்ன இது, சொல்லு. ஒன்னும் இல்ல சார், இது என்னோட ஆட்டோ. நான் 2 ஆட்டோவையும் ஒன்னா சேர்த்து நீளமான ஆட்டோவா மாத்திட்டேன். கவர்மெண்ட்டும் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லி சொல்றாங்க இல்லையா? நீங்களே பாருங்க, இதுல வர சவாரி தூரமா இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க. சரி சரி போ. அப்புறம் கோலு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சு நின்னான். ஏன்னா அவனோட கோல்டன் ஆட்டோ மறுபடியும் ஒரு சாதாரணமான ஆட்டோவா மாறிடுச்சு. கடவுளோட அற்புதத்தை கோலு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். கஷ்டப்படுற நாட்களுக்காகத்தான் அந்த கோல்டன் ஆட்டோவை கடவுள் கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் கோலு மறுபடியும் ஆட்டோவை ஓட்டி பழைக்க ஆரம்பிச்சான். மறுபடியும் முன்ன மாதிரி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். ஒரு கிராமத்துல ராம், ஷாம்னு 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ராம் படிப்புல ரொம்ப புத்திசாலியா இருந்தான். ஆனா ஷாமுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமே கிடையாது. ஷாமோட கவனம் படிப்புல குறைவாகவும் விளையாட்டுலயும் மத்த விஷயத்திலயும் ஆர்வம் ஜாஸ்தியா இருந்தது. மார்க் கம்மியா வாங்கினதுனால ஸ்கூல்ல வாத்தியார் அவனை திட்டினாரு. ராம் அப்புறம் ஷாம், நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம். ராம் படிப்புல ரொம்ப நல்லா இருக்கான். ஆனா ஷாம், நீ ஏன் மார்க் ரொம்ப கம்மியா வாங்குற? திட்டு வாங்கினதும் ஷாம் ரொம்ப சோகமாயிட்டான். அவங்க 2 பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனாங்க. அவங்க அப்பா அவங்க கிட்ட என்ன கேட்டாருன்னா, என்னாச்சு ஷாம்குமார், உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் நீ ஸ்கூல்ல இன்னைக்கு திட்டு வாங்கினியா? இத கேட்டுட்டு ஷாம் ஒன்னும் பேசாம இருந்தான். எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனான். ராம் எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னான். ஷாமோட அப்பா ஷாம தேடி வீட்டுக்கு பின்னாடி போனாரு. அங்க பார்த்தா ஷாம் ஏதோ ஒன்ன வரைஞ்சுகிட்டு இருந்தான். அப்புறம் இரும்பு துண்டுகளை வச்சு வித்தியாசமான பொம்மைகளை செஞ்சான். அவர் அவனோட காதை திருகி பயங்கரமா அடிச்சாரு. அப்பா, என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? நல்ல மார்க் எடுத்தாதான் அறிவாளின்னு ஒத்துப்பீங்களா? மறுநாள் 2 பேரையும் ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுக்கிட்டு ராம் அப்புறம் ஷாமோட அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்பதான் அந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவர் அவங்க பைக்கை நிறுத்தினாரு. ஒரு பைக்ல 3 பேரா? பைக்கை சைட்ல நிறுத்துங்க, நீங்க வந்து ஃபைன் கட்டணும். ஏன் சார், நாங்க தினமும் தான் ஸ்கூலுக்கு போறோம். குழந்தைங்க தானே சார் இவங்க, மன்னிச்சிருங்க. இல்ல, நீங்க ஃபைன் கட்டியே தீரணும். அப்புறம் அவரு அவங்களுக்கு ஃபைன் போட்டாரு. அந்த போலீஸ்காரர் எல்லாருக்கும் ஃபைன் போட ஆரம்பிச்சாரு. எல்லாரும் அவர்கிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் சார், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட கொண்டு போய் விடக்கூடாதா? இங்க பாருங்க,
உங்களுக்கு நிறைய பசங்க இருந்தா பஸ்ஸோ இல்லைன்னா காரோ வாங்கிக்கோங்க. ஆனா பைக்ல 2 பேருக்கு மேல யாரும் போக கூடாது. இத கேள்விப்பட்டு எல்லாரும் ராம்ஷாம் வீட்டுக்கு முன்னாடி நின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ காரோ ஜீப்போ பஸ்ஸோ வாங்கி தான் ஆகணும் போல இருக்க. இல்லைன்னா நம்ம இப்படியே ஃபைன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, நீ சரியா தான் சொல்ற. பாப்போம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அப்பதான் ஷாம் சொன்னான். அப்பா நீங்க எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என் கூட வாங்க. அவங்கள அவன் வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போனான். அங்க எல்லாரும் உன்னை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. ஷாம் அவனே கஷ்டப்பட்டு ஒரு மினி பஸ்ஸ செஞ்சான். அட முட்டாள், இத வச்சு நாம என்ன பண்றது? இத தள்ளிக்கிட்டா போக முடியும். அப்படி இல்லப்பா, நீங்க போய் உங்க பைக்கை கொண்டு வாங்களே. அப்பா நீங்க இந்த பைக்கை ஓட்டுங்க. இந்த பஸ்ஸும் இந்த பைக் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா ஷாம் பைக்கால ஓடுற ஒரு பஸ்ஸ கண்டுபிடிச்சான். மறுநாள் எல்லா பசங்களும் அந்த பஸ்ல உட்கார்ந்தாங்க. அந்த பைக் பஸ் அந்த ரோட்டோட முனைக்கு போச்சு. அப்ப அந்த போலீஸ்காரர் அதை தடுத்து நிறுத்தினாரு. நிறுத்து நிறுத்து நிறுத்து, என்ன விளையாட்டு இது? போலீஸ் அங்கிள், இது ஒன்றும் விளையாட்டு இல்ல. இதுதான் பைக் பஸ். பைக் பஸ்ஸை இழுக்க கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் சொல்லல இல்லையா? போலீஸ்காரர் வாயடைச்சு நின்னாரு. இந்த மாதிரி தான் ஷாமோட பைக் பஸ் எல்லாரோட பிரச்சனையையும் முழுசா தீர்த்து வச்சிச்சு.